ஹாய் ஆல் மறுபடியும் நம்ம ஈவினிங் விலாக் தான் இது. ஈவினிங் பாருங்கள் கிச்சன் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. லஞ்சு இந்த மகிழனுக்கு ஊட்டினது லஞ்சு பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, நேற்று குலோப் ஜாம் செஞ்சதோட விளைவுகள் அனைத்தும் கண்டபடி கிடைக்கின்றன. இதை சுத்தம் செய்வது நம் கடமை. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாவு ஆட்டினது, அந்த பக்கம் இட்லி துணி இருக்குது, அதை எடுத்து வைக்கணும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் விலாக் பார்க்கலாம் வாங்க. நாளே என் பையன் நூடுல்ஸ் செய்யணும்னு கேட்டிருந்தான். ஏன்னா ஸ்கூல்லேயே லஞ்சுக்கெல்லாம் நூடுல்ஸு இட்லி எல்லாம் கொண்டு வராங்க. எனக்கும் லஞ்சு கொடுத்து விடுன்னு சொன்னான். நான் லஞ்சுக்கெலாம் கொடுத்து விட முடியாது, நீ ஈவினிங் வீட்டுக்கு வா, நான் செஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன். சரி வந்த உடனே அவன் அதை தான் கேட்டான். வேறு ஏதோ நூடுல்ஸ், இப்பி நூடுல்ஸ் எதோ கேட்டான். அவங்க மேகி தான் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதான் செஞ்சு கொடுத்துருந்தேன். வந்தவொன்னே சாப்பிட்டான். எனக்காவது ஒரு நாள் தான், இன்னும் வாங்கியெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லி தான் வாங்கினேன். அவனும் சரி ஓகே ஒரு நாளாவது வாங்கி கொடுங்கண்ணா. அவனுக்கு நான் நூடுல்ஸ் மட்டும் கொடுத்ததே இல்லை, மற்றது கூட கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ருக்கான். நூடுல்ஸ் கொடுத்ததே இல்லை. எனக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவான். மிச்சம் போட்டேன், அந்த மிச்சத்தெல்லாம் நம்ம தான் சாப்பிட்ணும். கொஞ்சம் தான் வச்சுருந்தோம், அதை நான் சாப்பிட்டேன் மிச்சத்தை. இதெல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். கிச்சனை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு. வாட்ரு பாட்டிலையும் நான் கழுவிடுவேன். ஏன்னா அப்போ தான் அந்த சாப்பிடும்போது அந்த கையோடு எடுத்து தண்ணி குடிச்சிருப்பாங்க, வெளியெல்லாம் எண்ணெயாக இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் வாட்ரு பாட்டிலையும் டெய்லி கழுவி வச்சிடறேன். இல்லைனா பாசி பிடிச்சிருது, உள்ளே அந்த உரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் இது பச்சை கலரில் வந்துடுது. அதனால் வாட்ரு பாட்டிலையும் கழுவிடுவேன். அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். வேறு எந்தெந்த மாதிரி விலாக் எடுக்கலாம், என்ன மார்னிங் விலாக் போடலாமா என்ன அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் நான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஈவினிங் மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா காலையில் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். மகி இருக்கிறதுனால நைட் அவன் எந்திரிப்பான் அழுவான்றதுனால காலையில் எந்திரிக்க லேட் ஆயிரும். அதனால் காலையில் எந்திரிச்சு வேகமாக ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு தான் டைம் இருக்கும். அதனால் காலைல மார்னிங் விலாக் எடுக்க முடியல. நானும் ட்ரை பண்ணுவேன், ஆனாலும் எனக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் காலைல வேகமாக கிளப்பி நம்ம லஞ்சு செய்கிறது, காலைல என்ன செய்கிறோம் எப்படி கொடுத்து விட்றோன்னு எடுக்கணும்னு நினப்பேன். ஆனாலும் எடுக்க முடியறதில்ல. அதனால் ஈவினிங் இப்போ ஃப்ரீயாக இருப்பேன். இப்போ அவங்க அப்பாவும் இருப்பாங்க, அவன் மகியை பார்த்துப்பாங்க. தியானுக்கு அவனும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தால் போதும், அவன் அமைதியாக டிவி பார்த்துட்ருப்பான். அதனால் அவனை பார்த்துக்கிட்டு அவன் 2 பேரும் சேட்டை பண்ணாமல் இருக்கிறனால ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ தான் இந்த விலாகெலாம் எடுக்க முடியுது. இந்த மாதிரி விலாகெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால தான் எப்படி போடணும் என்னன்னு எனக்கு தெரில. ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி. வாட்டர் பாட்டில் கழுவுறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷு நான் டிமார்ட்டில் வாங்கினேன். சென்னையில் லீவுக்கு போயிருந்தோம், அப்போது வாங்கிட்டு வந்தேன். 60 ரூபான்னு நினைக்கிறேன். சிலிக்கான் ப்ரெஷ்ஷு நல்லாவே இருக்குது. நம்ம இந்த நைலான் நார் மாதிரி ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணால் அந்த நாரெலாம் கொஞ்சம் நாள் அப்படியே இது மாதிரி ஆயிரும், விரிச்சிட்டு நல்லாவே இருக்காது, போயிடும். இது நல்லா சிலிக்கானில் அந்த இது அது நல்லா இருக்குது. பால்டாப்பால் 2 நாள் ட்ரை பண்ணேன் மகிக்கு பால். அவன் ஆனால் குடிக்க மாட்டான், அதனால் கொடுக்கல. இந்த ப்ரெஷ்ஷு அமேசானில் கூட இருக்குது. அமேசான் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் இதுலேயும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இது இந்த வாட்டர் பாட்டில் கழுவுறதுக்கும் பால் டப்பா கழுவுறதுக்கும் மட்டும் தனியாக நான் இது வச்சுருக்கேன். நீங்கள் நல்லாயிருக்கு, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்த கிச்சனை நான் எப்படி கழுவி மாற்றிருக்கேன்னு நான் கடைசியில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இந்த பாத்திரம் கழுவுற பஞ்சு இப்படி இருந்தது, புதுசு எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி இருந்தது, அது எப்படி ஆயிருக்கு பாருங்கள். இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனாலும் நம்மளை பார்த்து நீ சிக்கனமாக இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ தான் இதை தூக்கி போட்டு இந்த 2 ஒரே பேக்கெட்டில் 2 இருந்தது. ஒன்றை யூஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று எடுத்திருக்கேன். கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன் ஒரு வழியாக. அப்பா முடிஞ்சு வேலை நினைக்காதீங்க. அடுத்து வீடு துடைக்கணும். வாஷ் பேஷனை கழுவிருக்கேன் பாருங்கள். அது எச்சி துப்புறதுக்கு மட்டும் காலையில் அப்பாவும் பையனும் பல்லு விளக்குறதெல்லாம் உண்டு. ஆனால் இதை கழுவ மாட்டாங்க. கேட்டால் நீ ஊருக்கு போனால் நான் தானே கழுவுறேன்னுவாங்க. ஊருக்கு போனால் அவங்க தானே கழுவணும், அதுக்கு நான் கழுவி விட்டு போக முடியும். இதுக்குன்னு தனியாக நார், பாத்திரம் கழுவுற ஸ்டீல் நார், அந்த நார் பழசானோன்னா அது இதுக்குன்னு தனியாக ஒதுக்கிடுவேன். அதை வச்சு தான் கழுவுவேன். அந்த லிக்யூடு தான், பாத்திரங்கள் லிக்யூடே ஒரு சொட்டு ஊற்றிட்டு
நல்லா தேய்ச்சோன்னா பளிச்சுன்னு ஆயிரும். எப்படியும் இது ஒரு 2 நாளைக்கு ஒருக்காவது கழுவணும். அப்போ தான் கொஞ்சமாவது நீட்டாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாயிடும். நம்ம சின்ன பையனை வச்சுட்ருக்கோம். வேணும்னே போய் அதில் தான் கை வைப்பாங்க. கையை கூப்பிட்டு போனால் பாருங்கள், நீட்டாக கழுவியாச்சு. இதுக்கப்புறம் மகியும் தியானம் வந்து ஹோம்ஒர்க் செய்கிறேன்னு புக்கு நோட்லாம் எடுத்தான். மகிக்குன்னு தனியாக ஒன்று கொடுத்துருந்தோம், தியானோட எல்கேஜி நோட்டு புக்கு. அது அவனுக்கு வேணாம், அவனோட தான் வேணும்னு போய் இழுக்க போனான். இவங்களுக்கு பஞ்சாயத்துக்கு இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ.